போன 2 வீடியோவில் நான் வந்து கிராஃபை பற்றி கழிச்சிருந்தேன். கிராஃபில் உள்ள வீச்சுகள், அது இல்லாமல் மூலங்களை காண்கள் பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பயணம் எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கிற, அதாவது பிரச்சனை மாதிரி நீங்கள் நினைக்கின்ற ஜியோமெட்ரியை பற்றி நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் ஜியோமெட்ரி பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது ஜியோமெட்ரி பற்றி சொல்கிற நேரம் நான் பிகினிங்கில் இருந்தே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆகவே கொஞ்சம் குயிக்காக அந்த விடயங்களை நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணி கொள்ளுங்கள். அது நாம் கொஞ்சம் சம்ஸ் செய்து பார்ப்போம். இது ஒரு நேர்கோடு. இந்த நேர்கோட்டின் மீது இன்னொரு நேர்கோடு நிற்குது. ஒரு நேர்கோட்டின் மீது இன்னொரு நேர்கோடு நிற்கிற நேரம் அடுத்தடுத்து கோணங்கள் உண்டாகும். இந்த அடுத்தடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை இது ஏ, இது பி. அப்ப ஏயோட பியை கூட்டினா 180 பாகை. இதுதான் எங்களோட முதலாவது தேற்றம். ஒரு நேர்கோட்டின் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அதே மாதிரி அடுத்தது, இது ஒரு புள்ளி. இந்த புள்ளியை சுற்றி உள்ள கோணங்கள் இங்க வரையப்பட்டிருக்குது. இதுல ஏ, பி, சி, டி என்ற 4 கோணங்கள் இருக்குது. இந்த 4 கோணங்களையும் கூட்டினால் ஏயோட பியோட சியோட டியை கூட்டினா 360 பாகை. இதுல 4 கோணங்கள் மட்டும் இல்லை, இதுல புள்ளியை சுற்றி எத்தனை கோணங்கள் வந்தாலும் அத்தனை கோணங்களையும் கூட்டினா 360 பாகை தான். 2 நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டும் பொழுது, 2 நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டும் பொழுது உண்டாகும் குத்ததிர் கோணங்கள் சமன். இந்த 2 நேர்கோடுகள் ஒரு குத்து, ஒரு டொட்ல தான் எங்களுக்கு இங்க சந்திக்கும். இதுக்கு எதிரான கோணங்கள், இது ஏன்னு வச்சுக்கொள்வோம், இந்த ஏ என்ற கோணமும் இதை எக்ஸ் என்று வச்சுக்கொள்வோம், இந்த எக்ஸ் என்ற கோணமும் சமன். ஏ சமன் எக்ஸ். அதே மாதிரி இது பி என்று வச்சுக்கொள்வோம், இதை ஒய் என்று வச்சுக்கொள்வோம், பியும் ஒய்யும் சமன். இது எப்படி சாத்தியமாகும் தான் சொல்ல போறேன். எங்களுக்கு தெரியும் ஏயோட இந்த பியை கூட்டுனா 180 பாகைன்னு சொல்லி, இது ஒரு நேர்கோடு, இந்த ஒரு கோடு அதுக்கு மேல நிற்குது. ஆகவே அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. அதே மாதிரி இது ஒரு நேர்கோடு, இது ரெண்டும் அடுத்துள்ள கோணங்கள். அப்ப இந்த பியோட எக்ஸ கூட்டுற நேரம் எங்களுக்கு அதுவும் 180 பாகை. ஆகவே இங்க ஏயோட பியை கூட்டினாலும் 180 பாகை, பியோட எக்ஸ கூட்டினாலும் 180 பாகை. ஆகவே நாங்க என்ன முடிவுக்கு வரலாம்? இந்த ஏயோட பியை கூட்டுறதுன்ற பெருமானம் பியோட எக்ஸ கூட்டுறதுன்ற பெருமானத்துக்கு சமன். ஆகவே ஏயோட பியை கூட்டுறதின் பெருமானம் பியோட எக்ஸ கூட்டுறதன் பெருமானத்துக்கு சமன். இதைத்தான் நாங்க வெளிப்படை உண்மை என்று சொல்றோம். வெளிப்படை உண்மைப்படி இந்த ஏயோட பியை கூட்டினா பியோட எக்ஸ கூட்டுறதுக்கு சமன். ஆகவே இங்க இந்த பக்கமும் பி இருக்குது, இந்த பக்கமும் பி இருக்கு. ஆகவே பியை 2 பக்கமும் கழிச்சு விட்டுட்டால் பி இல்லாம போயிடும். ஆகவே மிச்சமா இருக்கிற ஏ எக்ஸுக்கு சமன். இப்ப பாருங்க, ஏ வந்து எக்ஸுக்கு சமன், குத்தெதிர் கோணங்கள் சமன். இதே மாதிரி இந்த ஒய் வந்து பிக்கு சமன் என நிறுவலாம். ஆகவே ஒய்யும் பியும் சமன், குத்தெதிர் கோணங்கள் இங்க சமனா இருக்கும். இரண்டு நேர்கோடுகளை இங்க ஒரு குறுக்கோடி வெட்டுது. அதே மாதிரி இங்க 2 சமாந்தர நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி வெட்டுது. இது 2 நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி வெட்டுது. அதாவது இந்த நேர்கோடு இந்த நேர்கோடுக்கு சமாந்தரம் அல்ல. ஆனால் இங்க இந்த நேர்கோடு இந்த நேர்கோடுக்கு சமாந்தரம், அதை ஒரு குறுக்கோடு வெட்டுது. எங்களுக்கு இதுல ஒத்த கோணச்சோடிகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சில வேளை உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம். அது சமாந்தர நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி வெட்டினாலும், சமாந்தரம் இல்லாத 2 கோடுகளை ஒரு குறுக்கோடி வெட்டினாலும் ஒத்த கோணச்சோடிகள்
இதுலேயும் இருக்கும், அதுலேயும் இருக்கும். ஒன்று விட்ட கோண ஜோடிகள் இங்கேயும் இருக்கும், அதுலேயும் இருக்கும். அதே மாதிரி நேய கோண ஜோடிகள் இங்கேயும் இருக்கும், அங்கேயும் இருக்கும். அப்படின்னா என்ன வித்தியாசம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். முதலாவது இந்த ஒத்த கோண ஜோடியை நாங்கள் எப்படி இனங்காண்றது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒத்த கோண ஜோடியை இனங்காண்றதுன்னு சொன்னால், ஒத்த கோணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு எஃப் வடிவத்தில் இப்படி பார்க்கலாம். இப்படி ஒரு எஃப் வடிவத்தில் பார்த்தால் இது இதுக்கு ஒத்த கோணம். அப்படி இல்லாட்டி நீங்க வேற மாதிரி பார்க்கறதுன்னு சொன்னாலும், இதுல உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் இந்த ஏக்கு ஒத்த கோணம் எதுவா இருக்குமோ அந்த கோணமும் இந்த ஏன்ற கோணமும் ஒரே திசையில பார்க்கும், ஒரே திசையில உள்ள கோணம். அதாவது இந்த ஏன்ற கோணம் இந்த திசையை பார்க்குதுன்னு சொன்னால், இதுக்கு ஒத்த கோணம் எதுவோ அந்த கோணம் மட்டும்தான் அதே மாதிரி பார்க்கும், மற்றதெல்லாம் வேற மாதிரி. இப்போ உதாரணம் பி எடுத்துக்கணும், அங்க சி இங்க, டி இங்க, பி இங்க, கியூ இங்க, ஆர் இங்க. இந்த எஸ் பாருங்களேன், அதே மாதிரி பார்க்கும். ஆகவே ஏயும் எஸ்ஸும் ஒத்த கோண ஜோடிகள். அதே மாதிரி பிக்கு என்ன அப்படின்னு யோசிங்க. கட்டாயம் இந்த பி, சிக்கு கியூ, டிக்கு ஆர். அதே மாதிரி இங்க வாங்க, ஏக்கு எஸ், பிக்கு பி, சிக்கு கியூ, டிக்கு ஆர். அப்படின்னா இந்த சமாந்தரம் இல்லாத நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி வெற்ற நேரம் உண்டாக்கப்படுற ஒத்த கோண ஜோடிகளுக்கும் சமாந்தரம் இல்லாத நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி வெற்ற நேரம் உண்டாகிற ஒத்த ஜோடிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இங்க இதுல ஒத்த கோண ஜோடிகள் இருக்கும். இங்க ஏ கமா இந்த எஸ், இந்த ஏயும் எஸ்ஸும் ஒத்த கோண ஜோடிகள். அதே மாதிரி பியும் பியும் ஒத்த கோண ஜோடிகள். அதே மாதிரி சியும் கியூவும் ஒத்த கோண ஜோடிகள். அதே மாதிரி இந்த டியும் ஆரும் ஒத்த கோண ஜோடிகள். இது சமாந்தரம் இல்லாத நேர்கோட்டில். இங்க நான் ஒன்றும் மென்ஷன் பண்ணல, நான் கமா தான் போட்டு வச்சிருக்கேன். ஆனா இங்க வருவோம், இங்க ஒத்த கோண ஜோடிகள் சொன்னால் ஏயும் எஸ்ஸும் சமனா இருக்கும். இரண்டு சமாந்தரம் இல்லாத நேர்கோட்டை ஒரு குறுக்கோடி வெற்ற நேரம் உண்டாக்கப்படுற ஒத்த கோண ஜோடிகள் இருக்கும். ஆனா அது சமனா இருக்காது. ஆனா சமாந்தர நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி வெற்ற நேரம் உண்டாக்கப்படுற இந்த ஒத்த கோண ஜோடிகள் சமனா இருக்கும். அது ரெண்டு தான் இதுக்குள்ள வித்தியாசம். ஆகவே பி எதுக்கு சமன்னு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பிக்கு சமன். அதே மாதிரி சி எதுக்கு சமன்னு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு கியூவுக்கு சமன். எங்களுக்கு டி எதுக்கு சமன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஆருக்கு சமன். அதே மாதிரி ஒன்று விட்ட கோண ஜோடிகள். ஒன்று விட்ட கோண ஜோடிகள் என்று சொன்னால் அது இந்த செட் வடிவத்தில் இருக்கும். இப்படி இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன், ஒன்று விட்ட கோணம். ரைட். இந்த ஒன்று விட்ட கோணம் கண்டுபிடிக்கிற நேரம் நிச்சயமா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த ஒன்று விட்ட கோணம் இந்த ரெண்டு கோடுகளுக்கு மேலையும் கிடையாது கீழையும் கிடையாது. அது மேலையும் இல்லை கீழையும் இல்லை. ஆகவே இந்த 4 கோணங்கள்ல தான் அந்த ஒன்று விட்ட கோணம் தங்கி இருக்கு. ஆகவே இது அந்த செட் வடிவம். இது செட்டை மாற்றி போட்ட மாதிரி ஒரு வடிவம். ஆகவே இந்த சி எஸ்ஸுக்கும் டி பியுக்கும் அதே மாதிரி இங்க பாருங்க செட் வடிவம். சி எஸ்ஸுக்கும் டி பியுக்கும். ஆகவே இங்கேயும் நான் அதே மாதிரி தான் எழுத போறேன். இங்க ஒன்று விட்ட கோணம்னு சொல்ற நேரம், ஒன்று விட்ட கோணம் சோடின்னு சொல்ற நேரம் சியும் எஸ்ஸும் எழுத போறேன். சி கமா எஸ். அதே மாதிரி
டி கமா பி, டி கமா பி. ஆனா இங்க எழுதுற நேரம் அந்த ஒன்று விட்ட கோண ஜோடிகள் சி சமன் எஸ், அதே மாதிரி டி சமன் பி. இப்ப அடுத்தது நேயக்கோண ஜோடிகள். நேயக்கோண ஜோடிகளுக்கும் நான் அதை தான் சொல்ல போறேன். இது மேலையும் இல்லை கீழையும் இல்லை, மேலே உள்ள கோணம் ரெண்டும் வராது, கோடுக்கு கீழே உள்ள கோணம் ரெண்டும் வராது. ஆக இந்த 4 கோணங்கள்ல தான் அந்த நேய கோணங்கள் இருக்குது. அந்த நேய கோணங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா அடுத்தடுத்து இருக்காது, ஆனா ஒரே பக்கத்துல இருக்கும். இப்படி இருக்காது, ஆனால் ஒரே பக்கத்துல இருக்கும். இந்த இருக்கு ஒரே பக்கத்துல, ஒரே பக்கத்துல உள்ள அகக்கோணம் சியும் பியும், டியும் எஸ்ஸும். அதே மாதிரி இங்க சியும் பியும், டியும் எஸ்ஸும். ஆகவே இந்த நேய கோண ஜோடியை எப்படி எழுத போறோம்? சியும் பியும், அதே மாதிரி டியும் எஸ்ஸும், டியும் எஸ்ஸும். இங்க எப்படி எழுத போறோம்? சியோட பிய கூட்டினால் 180 பாகை. அந்த ஒரு சோடி கோணங்கள் 180 பாகை சமாந்தர நேர்கோடை ஒரு குறுக்கோடி வெற்ற நேரம் உங்களுக்கு உண்டாக்கப்படுற நேய கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. அந்த நேய கோணங்களை நாங்க மிகை நிரப்பிகள்னு சொல்லுவோம். ஒரு சோடி கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகையா இருந்தால் அது மிகை நிரப்பி. அவை சியோட பிய கூட்டினா 180 பாகை, அதே மாதிரி டியோட எஸ் கூட்டினாலும் 180 பாகை. அவை இன்னொரு ரிப்பீட் பண்ணி பார்ப்போம். 2 சமாந்தரம் இல்லாத நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி வெற்ற நேரமும், 2 சமாந்தர நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி வெற்ற நேரமும் கோணங்கள் உண்டாகும். அதுல ரெண்டுலையுமே ஒத்த கோண ஜோடிகள் உண்டாகும். அதே மாதிரி ஒன்று விட்ட கோண ஜோடிகள் உண்டாகும், நேய கோண ஜோடிகள் உண்டாகும். ஆனால் என்ன வித்தியாசம்? சமாந்தரம் இல்லாத நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி வெற்ற நேரம் ஒத்த கோண ஜோடிகள் சமனா இருக்காது, ஒன்று விட்ட கோண ஜோடிகள் சமனாக இருக்காது, நேய கோண ஜோடிகள் மிகை நிரப்பிகளா இருக்காது. ஆனால் சமாந்தர நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி வெற்ற நேரம் ஒத்த கோண ஜோடிகள் சமனாக இருக்கும், ஒன்று விட்ட கோண ஜோடிகள் சமனா இருக்கும், நேய கோண ஜோடிகள் மிகை நிரப்பிகளா இருக்கும். நாங்கள் படித்த தேற்றங்களை வச்சு கொஞ்சம் சம் செஞ்சு பார்ப்போம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. இந்த முதலாவதுல இது ஒரு நேர்கோடு, அதுக்கு மேலே இன்னொரு நேர்கோடு நிற்குது. ஆகவே அடுத்தடுத்து கோணங்கள் உண்டாகிருக்கு. இந்த அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. இங்க ஒரு கோணம் 110 இருந்தால் இந்த ஏ எவ்வளவாக இருக்கும்? ரெண்டையும் கூட்டுனா எங்களுக்கு 180 வரணும். அவை 180 நாங்கள் 110 கழிச்சு விடுவோம். ஆகவே எங்களுக்கு 70 பாகை. ஆகவே இந்த ஏக்கான விடை 70 பாகை. அதே மாதிரி இது ஒரு நேர்கோடு தான். இது ஒரு நேர்கோடு. இந்த கோணத்தினுடைய பெருமானம் எக்ஸ், அதே மாதிரி இந்த கோணத்தினுடைய பெருமானம் 3x. ஆகவே இதே மாதிரி 3 மடங்கு இது என்ற அர்த்தம். எங்களுக்கு தெரியும் எது எப்படினாலும் இது ரெண்டையும் கூட்டினால் 180 பாகைன்னு தெரியும். இது 3x, இது x, ரெண்டையும் கூட்டினா எங்களுக்கு 4x. அந்த 4x தான் 180 பாகை. அப்படியா இருந்தா ஒரு x எவ்வளவு? 180 4ஆல பிரிங்க. 180 4ஆல பிரிச்சா எவ்வளோ? 45 பாகை. 180 4ஆல பிரிச்சா 45 பாகை. எங்களுக்கு கேள்வி என்ன போவோம்? கேள்வி பி சி டி, அதாவது இந்த கோணம் பிசிடி. பிசிடி எத்தனை எக்ஸ்? 3x. ஆகவே
ஒரு எக்ஸினுடைய பெருமானம் 45 பாகை. ஆகவே 3 எக்ஸினுடைய பெருமானம் எவ்வளோ? 3 தர 45. ஆகவே 135 பாகை. இதை வேற என்ன மாதிரி பண்ணலாம்? இங்க எக்ஸ் வந்து நாங்கள் 45 கண்டிருக்கோம். ஆகவே இந்த எக்ஸுக்கு மேல 45 போடுவது. ஆகவே இது 45 இருந்தால் இது ரெண்டையும் கூட்டினா 150 தானே. ஆகவே 150 இருந்து கழிச்சு விட்டால் எங்களுக்கு திரும்ப இது 135 பாகை. ஆகவே இந்த 3x 135 நேரடியாக ஆன்சர் எழுதிடலாம். அடுத்த கணக்கு பாருங்க. இது ஒரு புள்ளி, புள்ளியை சுற்றி அகக்கோணங்கள் இருக்குது. இந்த புள்ளியை சுற்றியுள்ள அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 360 பாகை. ஆகவே இதுல இப்படி போட்டா எங்களுக்கு தெரியும் அது ஒரு செங்கோணம். 90 பாகை, பக்கத்துல 70 இருக்கு. 90ஓட 70 கூட்டுங்க. 90ஓட 70 கூட்டுனா 160. கீழே ஒரு 80 பாகை இருக்குது. அந்த 160ஓட 80 கூட்டினீங்கன்னு சொன்னா 240 பாகை. ஆகவே இந்த எக்ஸ் இருக்கு. எக்ஸ் என்னதான் இருக்கும்? 360 இருந்து 240 கழிக்கிறதா இருக்கும். ரெண்டையும் கழிச்சால் என்ன விடை? 120 பாகை. ஆகவே எக்ஸுக்கான விடை 120 பாகை. அடுத்த கணக்கு பாருங்க. இது சமாந்தரம் இல்லாத ரெண்டு நேர்கோடு ஒரு குறுக்கோடு வெட்டுது. சமாந்தரம் இல்லாத ரெண்டு நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடு வெட்டுது. இதுல கேள்வி என்னன்னு சொன்னா, ஒத்த கோண ஜோடிகள் 2 தருக. என்ன கேள்வி சொன்னேன்? ஒத்த கோண ஜோடிகள் 2 தருக. இதுல நாங்க ஏற்கனவே படிச்சோம் 4 ஒத்த கோண ஜோடிகள் இருக்குது. எல்லும் டீயும், எம்மும் கியூவும், என்னும் ஆறும், பியும் எஸ்ஸும். ஏதாவது 2 எழுதி விடுங்க. ஏதாவது 2 எழுதி விடுங்க. எப்படி எழுதணும்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் எல்லும் டீயும் எழுதுனா எல் கமா டி. தப்பி தவறி கூட சமன் போட்டாதீங்க. ஏன்னு கேட்டா இது ரெண்டுக்கும் சமாந்தரம் கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி எண்ணை பத்தி எழுத போனீங்கன்னு சொன்னா என் கமா ஆறுன்னு எழுதுங்க. எண்ணும் ஆறும் ஒத்த கோண ஜோடிகள். அது தவிர வேற எது எழுதணும்னு சொன்னா பி கமா எஸ் நீங்க எழுதலாம். அதே மாதிரி எம் கமா கியூ எழுதலாம். ஏதாவது 2 எழுதி. இப்ப 5வது கேள்வி பாருங்க. 5வது கேள்வி, இங்க சமாந்தரம் கொடுக்கப்பட்டிருக்குது, செட் வடிவத்துல இருக்கு. ஆகவே எங்களுக்கு தெரியும் இந்த முழு கோணம் இந்த முழு கோணத்துக்கு சமன் 1 விட்ட கோணம். இது 105 பாகை. ஆகவே ஏயோட 55 கூட்டினாதான் 105 பாகை. ஏயோட 55 பாகையை கூட்டுனா அது 105 பாகைக்கு சமன். ஆகவே ஏ எவ்வளவா இருக்கும்? இதுல இருந்து இதை கழிச்சு விடுங்க. கழிச்சால் எவ்வளோ? 105ல இருந்து 55 கழிச்சு விடுங்க. இங்க கழிச்சால் 0, இதை கழிச்சா 5. ஆகவே 50 பாகை. ஆகவே ஏக்கான விடை 50 பாகை. அதே மாதிரி அடுத்த கணக்கு பாருங்க. சமாந்தர நேர்கோடுகள், இதுல குறுக்கு கோடு இல்ல. இந்த மாதிரி ஒரு கணக்குகள் கொடுத்தால் நாங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இதை இலகுவா செய்யறதுக்காக நாங்க பொது சமாந்தரம் ஒன்றை கீறிக்கணும். பொது சமாந்தரம் ஒன்றை இதுல கீறும். இந்த 2 பக்கங்களுக்கும் பொது சமாந்தரம். பொது சமாந்தரம் கீறினா எங்களுக்கு தெரியும் இந்த 2 கோணங்களும் நேய கோண ஜோடிகள். அதே மாதிரி இந்த 2 கோணங்களும் நேய கோண ஜோடிகள். எங்களுக்கு இந்த கோணத்தோட இந்த கோணத்தை கூட்டுனா தான் எங்களுக்கு எம் கிடைக்கும். எங்களுக்கு தெரியும் இது 100 பாகை. இது 100 இருந்தால் இது 80 பாகை. அதே மாதிரி இது 110 பாகை. இது 110 இருந்தால் இது 70 பாகை. ஆகவே எம் எப்படி இருக்கும்? இது 2 கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும். ஆகவே 80ஓட 70 கூட்டினா 110
50 பாகை. ஆகவே n சமன் 150 பாகை. ஓகே, அடுத்த வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் விடயங்களை உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். நிறைய வேறு சம்ஸ் எதுவும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். தேங்க்யூ.